சட்ட ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு மாநில அரசு முன்னுரிமை வழங்குவதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களால் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக கருதப்படுகிறது. இது அண்மையில் நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுப்பதில் இந்த அரசு சமரசமற்ற அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது. மேலும் சமுதாய கண்காணிப்பு, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்காணிப்பு மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தல், சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையிலான திராவிட மாடல் பின்பற்றுவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. பெண்களின் முழுமையான ஆற்றலையும் திறமைகளையும் செம்மையாக பயன்படுத்தும் போது மட்டுமே சமூகத்தில் உண்மையான முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று இந்த அரசு உறுதியாக நம்புகிறது. இந்த நோக்கத்துடன் இந்த அரசு தனது முதன்மை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி 1,15,00,000த்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கி தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் பெரும் தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 நாளன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டது. பெண்களின் முன்னேற்றத்திற்கு வித்திட்ட பெருந்தலைவர்களின் அயராத முயற்சிகளை தொடர்ந்திடும் வகையில் உருவாக்கப்பட்ட இத்திட்டம் மாநிலத்தில் பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெருமளவில் ஊக்கமளிக்கும். பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி முக்கியம் என்பதை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு உயர்கல்வியில் மாணவியர் சேர்க்கையை உயர்த்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்த இலக்கினை நோக்கி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்று பின்னர் உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கிடும் வகையில் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2,73,000 மாணவிகள் பயனடைகின்றனர். இம்முயற்சியின் விளைவாக நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பயின்று வரும் கல்லூரிகளில் சேரும் மாணவியரின் எண்ணிக்கை 34% அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்த அரசு நமது நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது. இதன் விளைவாக பேருந்து பயணங்களில் பெண்களின் பங்கு 40%இருந்து 65% உயர்ந்து பெண்கள் எளிதாக பயணம் செய்யவும் முன்னேறிடவும் வழி பிறந்துள்ளது. 1989ஆம் ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட சுய உதவி குழு திட்டம் இன்று நாடு முழுவதும் பெரும் இயக்கமாக தலைத்துள்ளது. பொருளாதாரத்தில் தன்னிறைவும் சமூகத்தில் உரிய அங்கீகாரமும் பெற்ற மகளிர் சமூகத்தை உருவாக்கும் வகையில் சுய உதவி குழுக்களை விரிவுபடுத்தி மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது. 2023-24ஆம் ஆண்டில் இதுவரை 3,20,000 ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு 27,539 புதிய சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் சுய உதவி குழு வங்கி கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கி கடன் வழங்கிட அரசால் உயர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுய உதவி குழுக்களுக்கு 24,926 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கு முழுமையாக எழுதப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். நமது அரசால் செயல்படுத்தப்படும் இத்தகைய நலத்திட்டங்களால் தான் தமிழ்நாடு நம் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது.